தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. மணநாள் காண காத்திருக்கும் மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்க திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் குருக்கள் அனைவரையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடும் அன்போடும் வரவேற்கின்றோம். 1000 உறவுகள் அன்பாய் கூடிட, கோர்த்த மாலைகள் கழுத்தினில் மகிழ்ந்திட, ஆண்டவரின் அருள் பொங்கி வழிந்திடும் மகிழ்ச்சி மிக்க நேரம் இது. இறைவனின் அருளில் மலர்ந்துள்ள இந்நாள் நம் எல்லோர் மனதிலும் நீங்காத பொன்னாள். ஆண்டனி டிரோஷன் மற்றும் மேரி ஆனி இவர்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திருநாள். இந்நாளில் திருச்சபை முன்னிலையில் பெற்றோரின் நல்லாசியோடு, சொந்த பந்தங்களின் ஆதரவோடு, நண்பர்களின் வாழ்த்துக்களோடு திருமண பந்தத்தில் இணையவிருக்கும் ஆண்டனி டிரோஷன் மற்றும் மேரி ஆனி இவர்கள் தங்கள் பெற்றோரின் அன்பாலும் அரவணைப்பாலும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வளர்க்கப்பட்டு இன்று நிறைகுடமாய் இறைவனின் பிரசன்னத்தில் நிற்கின்றனர். இறைவன் ஏற்படுத்திய குட்டி திருச்சபையாம் குடும்பத்தின் வழியாக தங்களது மனவாழ்வில் இணையும் இவர்கள் திருமண வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்ந்திட இந்நொடி முதல் 1000 மடங்கு நன்மைகளாய் நாள்தோறும் கண்டிட, அழியாத விசுவாசத்தில் வேரூன்றி நிலைத்திட, அனுதின ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றிட, வாழ்வின் யதார்த்தத்தை ஏற்று வாழ்ந்திட, பலம் குன்றும் வேளையில் இறைவேண்டல் செய்திட, அன்பில் மலரும் குடும்பமாய் இவர்கள் இறைவழி நடந்திட, அருளும் அறநெறியும் கொண்ட இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து பண்பையும் பயனையும் பல நூறு பெற்றிட, இன்பங்களில் இணைந்து வாழ்ந்திட, துன்பங்களில் தோள் கொடுத்து நடந்திட, சவால்களில் இறைஞானம் பெற்றிட, சாதனைகளில் மனமுவந்து பாராட்டிட, இறையருள் இவர்கள் மீது சிறப்பாக பொழியப்பட இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தங்களுடைய திருமண வாழ்வின் வழியாக இணையவிருக்கிற ஆண்டனி டிரோஷன், மேரி ஆனி இவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து தொடங்கக்கூடிய புதிய வாழ்வு, புதிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் வழங்க நாம் எல்லோரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இந்த தூய மறைபொருளை நாம் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மனம் வருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த பொழுது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையில் இணைக்க பெறவிருக்கும் உமது அடியார்களாகிய ஆண்டனி தெரோஷன், மேரி ஆனி இவர்களை அன்பின் பிணைப்பினால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 முதல் 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 25 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சிமையுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு,
எல்லோரும் நல்ல திராட்சைரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஆண்டனி, டிரோஷன், மேரி ஆனி உங்கள் இருவரையும் பார்ப்பதில் பங்கு தந்த இந்த முறையில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுவும் சிறப்பாக மேரி ஆனியுடைய குடும்பத்திற்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஏனென்றால் போன வருடம் உங்களுடைய மகனுடைய திருமணம், அடுத்ததாக மகளுடைய திருமணம். ரொம்ப அற்புதமாக கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் சிறப்பாக டிரோஷன் அவருடைய தந்தை தாய் பலமுறை, ஒரு முறை இருமுறை அல்ல பலமுறை பார்த்து 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 இதற்காக தயாரித்து இன்றைக்கு அந்த நாளும் வருகை தந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பம், அதாவது அமலன், கிறிஸ்டி இவர்கள் இருவரும் ஒரு சாதாரண ஒரு குடும்பம். தொடக்கத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த எங்களுடைய லோயலா பள்ளியிலேயே லோயலா ஸ்டூடெண்ட், எங்களுடைய முன்னாள் மாணவர். ஆகவே தொடக்கத்தில் பார்த்தோம்னால் ஒரு சாதாரண சைக்கிளில் தொடங்கி பிறகு படிப்படியாக உழைப்பிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் இன்றைக்கி உயர்ந்து வளர்ந்து ஒரு நல்ல நிலையில் எப்படி கடவுள் எவ்வளவு ஒரு ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைத்தால் எப்படியெல்லாம் குடும்பத்தை உயர்த்துகிறார் என்பதற்கு அழகான ஒரு உதாரணம் திரு அமலன் கிறிஸ்டி. ஆகவே டிரோஷன் பெற்றோர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களாக நாம் சொல்லுவோம். அதே போல் மேரி ஆனி அவனுடைய அப்பா அம்மா, அவங்க அம்மா லொரைட்டோ வென்னிஸ் ஆகியால் இவர்கள் இருவரையும் பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. எப்பொழுதும் ஆலயத்திற்கும் சரி, பக்தியிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள். ரெண்டு பேருமே ஏறக்குறைய பல முறை பங்கு தந்தையை பார்த்து உண்டு. அதாவது பார்ப்பது என்பது இந்த திருமணத்திற்காக நீங்கள் நன்றாக தயாரித்திருக்கிறீர்கள். நேற்று கூட ஃபாதர் 3 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் வந்துடுவோம் ஃபாதர் அப்படின்னீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, மிகுந்த மகிழ்ச்சி. ஆக நம்முடைய மேரி ஆனி பெற்றோர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுக்களாக சொல்வோம். டிரோஷன், மேரி ஆனி உங்கள் இருவரையும் ரொம்ப அற்புதமான பொருத்தமான ஆட்கள் இல்லையா? நீங்கள் இருவரையும் கடவுள் உங்களை அற்புதமாக இணைத்திருக்கின்ற நல்ல குணம், நல்ல பொறுமை, நல்ல உழைப்பு, நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்கிற உன்னுடைய வேலையில் கவனம். அதனால தான் ஒரு புதிய வீடு கூட நீங்கள் வாங்குகின்ற பொழுது அதை மந்திரிக்க ஒரு வாய்ப்பும் கிடைத்ததாக ஃபோக்கஸ்டாக நல்ல ஒரு அற்புதமாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறாய். அது மிகுந்த மகிழ்ச்சி. அதுபோல் மேரி ஆனி நல்ல பொறுப்புணர்வோடு நிதானத்தோடு இருக்கிறாய். ஆகல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் இருவர் உங்கள் வாழ்வு அற்புதமாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை சொல்லுவோம். அன்புக்குரிய டிரோஷன், மேரி ஆனி உங்கள் இருவருடைய இந்த திருமண விழாவில் ஒரு சில சிந்தனைகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக ஒரு கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் திருமண நாளை கொண்டாடினார்கள். ஏறக்குறைய ஒரு 5-10 ஆண்டுகளுடைய திருமணம். அப்பொழுது கணவன் தன் மனைவிக்கு பரிசு கொடுக்க ஆசைப்படுகிறார். நீ என்ன பரிசு கொடுப்ப டிரோஷன்? மேரி ஆனிக்கு என்ன பரிசு கொடுக்க ஆசைப்படுற? கல்யாண நாள் அதுவும் நானே பரிசு தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒப்பைத்திடக்கூடாது. கட்டாயம் நீயே பரிசு தான் ஆனி டிரோஷனுக்கு, டிரோஷன் ஆனிக்கு. அந்த தம்பதியர் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு விலை உயர்ந்த காரை பரிசளிக்கிறார். கணவர் சரி, விலை உயர்ந்த காரை பரிசளிக்கிறார். மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். தன்னுடைய கணவனுடைய அன்பை நினைத்து கணவர் சொல்லுகிறார், சின்ன ஒரு டெஸ்ட் டிரைவ் போயேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர். எதிர்பாராத விதமாக ஒரு போஸ்ட் கம்பத்தில் அவங்க இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு கார் சுக்குநூறு ஆகிடுது. இந்த அம்மா வெளியே வந்துடுறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வெளியே வந்துடுறாங்க. பயந்துக்கிட்டு இருக்கு. அப்போ டிராஃபிக் போலீஸ் வர, என்ன இப்படிலாம் உனக்கு இந்த விலை வந்த காரை வாங்கி கொடுத்துருக்காங்க, தலைமையில் அடிச்சுக்கிட்டு எடுமா லைசன்ஸ் எடும்போது கணவர் லைசன்ஸ் உட்பட எல்லாத்தையும் ஒரு பர்ஸில் கொடுத்துருக்கிறார். இங்கே தான் ஒரு சின்ன அழகான செய்தி. இப்போ அந்த பர்ஸை எடுத்து திறக்கிறார். அந்த பர்ஸுக்குள்ளாக ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான் டிரோஷன், மேரி ஆனி உங்களுக்கும் செய்தியும், திருமணமான எல்லோருக்கும் செய்தியும். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றால், என் அன்பான மனைவியே,
என்றைக்காவது ஒரு நாள் இந்த கார் விபத்துக்குள்ளானால் கவலைப்படாது. நான் விரும்புவது காரை அல்ல, உன்னை மட்டும்தான். அழகான வார்த்தையிலேயே திரோஷன் அகல நிஜமாலுமே விரும்புவது மேரி ஆனி மட்டும்தான். மேரி ஆனி அகல திரோஷனை மட்டும் விரும்பி உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய கதாநாயகர்கள், நீங்கள் இருவரும் ஒரு அழகான ஒரு சொல்லாடல் உண்டு ஆங்கிலத்தில். மேன் இஸ் அ சோஷியல் பீயிங் என்று சொல்வார்கள். மனிதன் ஒரு சமூக பிராணி. இன்னொரு ரிவர்ஸில் சொல்லப்போனால் நோ மேன் இஸ் அன் ஐலண்ட் என்று சொல்ல, எந்த ஒரு மனிதனும் தனித்தீவு அல்ல. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் இல்லையா? எவ்ரி ஒன் இஸ் டிபெண்டிங் ஆன் ஒன் அனதர் இல்லையா? திரோஷன், இதுவரை நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்ந்தீர்கள் அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களை சார்ந்து வாழ்ந்தீர்கள். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய கனவுகள். அதுபோல் மேரி ஆனி உங்களுடைய அப்பா அம்மாவை, உங்களுடைய அண்ணன் குடும்பம் இவற்றையெல்லாம் சார்ந்து. ஆனால் பாருங்கள், இன்றைய நாள், இன்றைய நேரம் முதல் நீங்கள் யாரை சார்ந்து இறைவனை மையப்படுத்தி மேரி ஆனி திரோஷனை சார்ந்து, திரோஷன் மேரி ஆனியை சார்ந்து. அப்போ அந்த சார்ந்து என்பது அது பலமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குறைகளாக இருக்கலாம், நிறைகளாக இருக்கலாம், கனவுகளாக இருக்கலாம், லட்சியங்களாக இருக்கலாம். ஆக ஒருவரை ஒருவர் சார்ந்து சேர்ந்து பிணைந்து இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குகிறீர்கள். நிச்சயமாக ஒருவர் இணைந்து தொடங்கப்படக்கூடிய இந்த வாழ்க்கையை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். 2 பேருக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி எல்லோரும் யோசிக்கலாம். அதாவது திருமணம் என்பது என்ன? வாட் இஸ் மேரேஜ் இல்லையா? திருமணம் என்பது என்ன? எல்லா மதங்களிலும் திருமணம் நடைபெறுகிறது இல்லையா? தென் வாட் இஸ் a subtle difference between the marriage taking place in other religion and our religion? There's a difference is sir. திருமணம் என்பது என்ன? கல்யாணம் என்பது என்ன? அன்புக்குரிய திரோஷன் அண்ட் மேரி ஆனி, ஒரு இஸ்லாம் மதமும் திருமணத்தை புனிதம் என்று சொல்லுகிறது, இந்து மதமும் புனிதம் என்று, எல்லா மதங்களும் திருமணத்தை ஒரு புனிதம் என்று சொல்லுகிறது. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்துவ முறைப்படி there is a subtle difference is that is very 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 important. என்னன்னா, திருமணம் என்பது புனிதமானது மட்டுமல்ல. Marriage is not only a sacred, then what? It is a sacrament. That's very important. ஆகவே இது ஒரு திரு அருட்சாதனம். நீங்கள் திருமுழுக்கு என்கிற திரு அருட்சாதனம், ஒப்புரவு என்கிற திரு அருட்சாதனம், புது நன்மை என்ற திரு அருட்சாதனம், உறுதி பூச திரு அருட்சாதனம் பெற்ற நீங்கள் இப்போது திரு அருட்சாதனம். இந்த வார்த்தைக்குள்ளாக அழகான விளக்கம் இருக்கு. திரு என்றால் புனிதம், சாதனம் என்றால் கருவி. ஆக கடவுளே புனிதமாக கருவியாக உங்கள் வாழ்வில் வருகிறார். ஆக திருமணம் என்பது இறைவன் தான் மையமாக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நற்செய்தி வாசகம் கானாவூர் திருமணம். இதை நம்ம எத்தனையோ முறை கேட்டிருப்போம் இல்லையா? நீங்கள் சிறு வயது முதல் கேட்டிருப்பீங்க. ஏன் கானாவூர் திருமணம் பிரசித்தி பெற்ற ஒரு திருமணமாக அமைந்தது என்றால், ஏன்? பிகாஸ் ஆஃப் த 2 eminent persons present இல்லையா? ஒன்று இயேசுவும் இருந்தார், மாதாவும் இருந்தாங்க. அதனால தான் இந்த திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம் மாறியது. திரோஷன், மேரி ஆனி, உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிதான். இறைவன் இயேசு ஆண்டவர் மையமாக, அன்னையே உங்களுக்கு மையமாக இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் திருமண குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். இப்போ இந்த குடும்பம் இல்லையா, குடும்பங்களின் திருத்தந்தை பாப்பரசை 2ஆம் அருள்சென்னப்பர். அதாவது இந்த குடும்பம் என்பது என்ன, திருமணம் என்பது என்ன, பல்வேறு விதமான விளக்கங்களை தரலாம். தி ஹியூமனிட்டி பாசஸ் த்ரூ த ஃபேமிலி என்பார்கள். ஆனால் திரோஷன், மேரி ஆனி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம், திருமணம் என்பது உறவு. இட்ஸ் a relationship. மார்ட்டின் பூபர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு அழகான இறையில சொல்லுகிறார், திருமணம் என்பது ஒரு புனிதமானது. அன்புக்குரிய திரோஷன், அதே போல மேரி ஆனி, திருமணம் என்பது உறவு. உறவு மேம்பட, உறவை வளர்க்க, சந்ததி உருவாக, உறவுகளோடு நீங்கள் வாழ, அப்பா அம்மா அல்லது அண்ணன் தம்பிகள், சித்தப்பா பெரியப்பா, சமூக உறவுகளோடு நீங்கள் வாழ்ந்து காட்ட, இது ரொம்ப அழகாக ஒரு 3 வகையாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிற ஒன்று என்னன்னா, இந்த உறவு, திருமணம், குடும்பம் என்பது இறை மனித சந்திப்பின் உறவு. புரியுதுங்களா? கடவுள் சந்திக்கிறார். நல்ல ஞாபகம், நீங்க 2 பேரும் ஏன் எதற்காக இந்த பலிப்பீடத்திற்கு வந்திருக்கீங்கன்னா,
கடவுளை சந்திக்க வந்திருக்கிறீங்க. அப்ப இயேசு ஆண்டு உங்களை படைத்த கடவுளை சந்தித்து அவருடைய சந்திப்பில் உறவை தொடர இங்கு இறைவன் தான் உங்கள் இருவரையும் சந்திக்கவர்கள். திருமணம் என்கின்ற அருட்சானத்தின் வழியாக சந்திக்க வருவது இறைவன். இறைவன் தான் உங்கள் திருமணத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நாங்கள் எல்லாம் கருவிகள், just a tool, அவ்வளவுதான். இறைவன் தான் மையமாக இருந்து ஆக உங்கள் இருவருடைய உறவும் இறைவனுடைய சந்திப்பில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். 2, இந்த உறவு திருமணம் குடும்பம் என்பது பாஸ்கா உறவு. நன்றாக ஞாபகம் வைத்துள்ளோம். பாஸ்கா என்பது ஆண்டவருடைய துன்பம், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்ப்பு. ஆக அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அதில் தியாகத்தோடு தன்னலத்தை துறந்து ஒருவருக்கு ஒரு புது வாழ்வோடு உயிர்ப்பின் சாட்சிகளாக குடும்பங்களாக தம்பதிகளாக வாழ்ந்து காட்டுவது. 3வது ஆக இந்த திருமணம் குடும்பம் என்பது உடன்படிக்கையின் உறவு. இட்ஸ் a covenant இல்லையா? நீங்கள் இருவரும் படித்தவர்கள், வேலை செய்கிறீர்கள். ஆகிய ஒரு வேலைக்கான ஒப்பந்தம் அல்ல. ஒப்பந்தம் என்பது ஒரு 5 வருடம் 10 வருடம். திருமண வாழ்வு ஒரு ஒப்பந்தம் அல்ல, ஒரு 5 வருடம் 10 வருடம் அப்படி அல்ல. இறுதி வரை உறுதியாக நல்லதோ கெட்டதோ மேடோ பள்ளங்களோ எதுவாக இருந்தாலும் இறைவன்பால் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை இறுதி வரை காப்பாற்றி வழிகாட்டுவது, வாழ்ந்து காட்டுவது. புரியுதுங்களா? ஆக திருமணம் குடும்பம் என்பது கடவுளுடைய சந்திப்பின் உறவு, பாஸ்கா உறவு, உடன்படிக்கையின் உறவு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் திருமணம் குடும்ப வாழ்வு இன்றைய காலத்தில் ஒரு சிவப்பு கம்பளம் அல்ல. இட் இஸ் நாட் a ரெட் கார்பெட், இட்ஸ் a bed of thorns இல்லையா? முட்களால் நிறைந்தது. அதை சிவப்பு கம்பளமாக மாற்றப் போவது உங்களுடைய அற்புதமான இருவரும் இணைந்து வாழக்கூடிய வாழ்வு. பல்வேறு நல்லதை பார்ப்பீங்க, கெட்டதை பார்ப்பீங்க. ஆனால் கடவுளை இறுக பிடித்து கொண்டு அந்த அம்மா மாதாவை துணையாக வைத்து உங்கள் பெற்றோர்களுடைய முன்மாதிரியை அதிகமாக வைத்து வாழுங்கள். நல்லதொரு பெற்றோர்கள் உங்கள் மேல் ஆர்வம், உங்கள் மேல் அக்கறை, உங்களுக்குரிய சுதந்திரம், உங்களுக்குரிய பொறுப்பை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அற்புதமாக வாழுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாள் இனிய நாளாக தொடங்கள். வாழ்நாள் முழுவதும் பெறக்கூடிய இந்த அனுபவம் இறை அனுபவமாக மாறட்டும். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகிய எல்லோரும் இணைந்து மீண்டும் ஒரு முறை புதிய தம்பதிகளாக உருவாகக்கூடிய இவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை சொல்வோம். இனிதே தொடங்கட்டும் உங்கள் வாழ்வு என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். திருமண வைபவத்திற்கு நாம் சொல்லுவோம். திருமண சாட்சிகள் முன்வருக. திருமணத்துக்குரிய சாட்சிகள். சாட்சிகள் முன்னாடி வாங்க. அப்பா அம்மா இப்படி வந்துருங்க, அண்ணா இப்படி வந்துருங்க. அமலண்ணா, லொரட் அம்மா, அண்ணன் வருஷம். எஸ் ப்ளீஸ் கம். அன்புமிக்க மணமக்கள் டிரோஷன் ஆனி, திரு அவையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமேந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? ஆம், வந்திருக்கின்றோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? ஆம், தயாராக இருக்கின்றோம். ஆம், தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் குழந்தைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? ஆம், வளர்ப்போம். ஆம், வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள்.
ஆண்டனி டிரோஷன் என்னும் நான் மேரி ஆனும் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். மேரி ஆனி என்னும் நான் டிரோஷன் என்னும் உங்களை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவளாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் ஏற்று உறுதிப்படுத்தி தமது ஆசிரை உங்கள் மீது நிறைவாக பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் டிரோஷன் ஆனி இருவரையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யமும் இந்த மோதிரங்களும் இவர்களது அன்பு நம்பிக்கைக்கின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மேரி ஆனி, என் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்ளுங்கள். என் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன்.
அவர்கள் இடத்திற்கு செல்லுங்கள். தொடர்ந்து திருப்பலியை நாம் தொடர்வோம். விசுவாசிகள் மன்றாட்டை நாம் எடுத்துச் சொல்வோம். மாலை லாஸ்ட். விசுவாசிகள் மன்றாட்டு. அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயன் நாணி என்ற இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக மன்றாடுகிறோம். உமது தூய ஆவியானவரின் வழி நடத்துதலால் அவர்களை வழிப்படுத்தவும், இறைமக்களை உமது அன்பிலும் நீதியிலும் உண்மையிலும் வழிநடத்தவும், சோர்வின்றி உம்முடைய நற்செய்தியை அறிவித்து உமது மகிமைக்காக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கூறிய இறைவா, இன்று திருமண பந்தத்தில் இணையும் இம்மணமக்கள் டிரோஷன், ஆனி இவர்களை ஆசீர்வதியும். அவர்களின் அன்பு உமதன்பில் வேரூன்றி நிலைத்திருக்கவும், நம்பிக்கை, பொறுமை, மன்னிப்பு, அர்ப்பணிப்பு ஆகிய குணங்களில் வளர்ச்சியடைந்து சிரமங்கள் மற்றும் சந்தோஷங்களில் ஒருவருக்கொருவர் துணையாயிருந்து இவர்களின் குடும்பம் உமது சமாதானத்தின் ஆலயமாக, மகிழ்ச்சியின் ஊற்றாக விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் இறைவா, இன்று இத்திருமண திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் குருக்களை நீர் ஆசிர்வதியும். அவர்களின் வாழ்க்கை உமது பரிசுத்தத்தின் பிரதிபலியாக விளங்கவும், உமது திருச்சபைக்காக மகிழ்ச்சியுடன் பணியாற்றவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வல்லலே நம் இறைவா, இத்திருமண நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெற உதவிய மணமக்களின் பெற்றோர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் என்றும் உமது அன்பில் நிலைத்து அவர்கள் அனைவரின் குடும்ப வாழ்வு வளமாக ஒற்றுமையாக இருந்து என்றும் உமது பாதுகாப்பில் அவர்களை காக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இத்திருமண விழாவிற்கு வந்து மகிழ்வுடன் கலந்து கொண்ட அனைவரையும் உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் இன்றைய நிகழ்வில் பெற்றுக்கொண்ட அன்பும் சந்தோஷமும் உறவின் வாழ்த்துகளும் தங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் பரவிடவும், அவர்களின் மனமும் இல்லமும் உமது அமைதியாலும் ஒற்றுமையாலும் நிறைந்து எங்கு சென்றாலும் உமது மகிமையை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தும் அன்பின் சாட்சிகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமர்வோம். காணிக்கை பாடலை பாடுவோம். காணிக்கைகள் கொண்டு வாருங்கள். சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும்
இங்கு காணிக்கை ஏற்கும்மை வேண்டுகிறோம். உமது நன்மையால் நீ நிறைவே வேறுபாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தினாலும் அமைதியின் முறிவிராத பிணைப்பினாலும் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு மக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகிறது. ஏனெனில் ஆண்டவரை மது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவரது மறுபிறப்பால் திரு அவை வளரச் செய்கிறீராகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: படிடுவோம். நம்முடைய புதிய மணமக்களை ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருமணம் என்கின்ற மாபெரும் உடன்படிக்கையில் இணைந்து ஆண்டவரை முதலாக இந்த நாளில் பெறப்போகிற இவர்களை இறைவன் சந்தித்து தன்னுடைய சந்திப்பினாலும் பாஸ்கா உறவினாலும் உடன்படிக்கின்ற உறவினாலும் பலப்படுத்த இயேசுதான் மையம், அந்த இயேசு மட்டும்தான் மையம், இயேசு மட்டுமே மையம் என்று வாழ்ந்து காட்ட இந்த மணமக்களுக்காகவும் நம் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நடிகூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் வருமளவு
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கணும் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளிலே இந்த திருமணத்தால் இணைக்க பெற்றுள்ள இந்த மணமக்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கானாவு திருமணம் பிரசித்தி பெற்ற திருமண குடும்பமாக அமைந்ததற்கு அன்னையும் இருந்தார், ஆண்டவர் இயேசுவும் இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்வில் அன்னையோடும் அந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமைய கரங்கள் விரித்து புதுமண மக்களுக்காகவும் நம்புவோருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மணமக்கள் இருவரும் முழங்கால் படியிடுவோம். சிறப்பான நேரம். அருத்தந்தை சில்வஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க திருச்சபை தரக்கூடிய சிறப்பு ஜெபம் மணமக்களுக்கு. மக்கள் நாம் அனைவரும் கரங்களை விரித்து மணமக்களுக்காக நாம் வேண்டுவோம். ஆண்டவருடைய அருள் ஆசீர் இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட புது வாழ்வை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்லர் ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசை பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று உமது ஆசையை நாடி நிற்கும் உம் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூயாவின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உமது அடியார் மேரி ஆனில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் ஆண்டனி டிரோசனினுடைய இதயமும் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து
கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். உமது அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உமது கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் விழுந்த எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி நாள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி நம்முடைய குடும்பத்தின் நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர், உயிரளிப்பவர், ஆற்றல் அளிப்பவர், இறை மனித சங்கம உறவில் நம்மை சந்தித்து புது வாழ்வை கொடுத்து நிச்சயமாக அழைத்தாண்டவர் அக்கறையோடு படைத்த கடவுள் பராமரிப்பவரோடு புது வாழ்வெல்லாம் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் அந்நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. கவனிங்கள், வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்கல் அல்லாதவர்கள் ஒருவேளை யாராவது இருந்தால் திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம். கத்தோலிக்கல் மட்டும் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை குமாரராசா அவர்கள் உங்களுக்கு ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் கொடுத்து இறைவனுடைய அருள் ஆசிரை பெற்றுக் கொடுப்பார்கள். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் பக்தியோடு திருவிருந்து பாடலில் பங்கெடுப்போம்.
அன்புக்குரிய ஆண்டனி திரோஷன், மேரி ஆனி, டயர்ட் ஆகிட்டிங்களா? அப்படியா? இன்னும் நிறைய நேரம் இருக்குதே. மிகுந்த மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்ப்பதில். ஆகையால் எப்பொழுதும் ஒரு சந்தோஷம்தான் திருமணம், குடும்ப புது வாழ்வெல்லாம் தொடங்கி வைப்பதில். ஆக நல்ல ஒரு அற்புதமான சன்னிதானத்தில் அருட்தந்தையருடைய தலைமையில் நடந்தேறிய இந்த திருமணத்தை தொடர்ந்து மகிழ்ச்சியோடு கொண்டீங்க. ரொம்ப 2 பேரும் ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வித் ஈச் அதர் போல் இருக்கிறீங்க. அதில் நிச்சயமாக கடவுளை ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். அதில் தொடர்ந்து நாம் இந்த புதுமான தம்பதிகளை வாழ்த்துவோம். கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுக்களாக நாம் தெரிவிப்போம். அதுபோல் அமலண்ணா, கிறிஸ்டியம்மா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஒரு எளிமையான ஒரு பெற்றோர்கள் அற்புதமாக இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறீர்கள். நடக்க வேண்டும் என்று ஆசை மேல் ஆசையோடு, வாஞ்சை மேல் வாஞ்சையோடு நீங்கள் தயாரித்த விதங்கள் பாராட்டுவதற்குரியது. அகில மகனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்கள். அதுபோல் மகளுடைய பெற்றோர் ரொம்ப நல்ல ஒரு அப்பா அம்மா, எப்பொழுதும் பயபக்தியோடு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு அந்த உங்களுடைய தாய் தந்தையே ஒரு அழகான உதாரணம், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு உழைப்பாளி, கடின உழைப்பாளி. அதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய மகளுடைய பெற்றோர்களுக்கும் கரவலை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்கள். ஆண்டவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒரு சிறிய பரிசு உங்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துகின்றோம். அமர்வோம். ஒரு சில வார்த்தைகள் மணமக்கள் சார்பாக நன்றி சொல்ல. We profusely thank Reverend Fathers, especially parish priests of this church, for solemnizing the matrimonial mass. We would like to honor our Reverend Fathers with a simple gift on behalf of a newly wedded couple and their parents. In this regard, I request the Mr. Christy Fernando to come here, father of Maplai. Please come and do the work. Give the gift, please. I read out the name, Reverend Father Thomas Ilango, parish priest. Thank you, Father. Second, Reverend Father Kumar Raja, please. Reverend Father Sylvester. Reverend Father Jesudas. Thank you for this wonderful opportunity. And last, sorry, Johnson, Father Johnson. Thank you very much for this opportunity. Very good. Simple word of thanks. That's good. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த திருப்பலியின் ஆற்றல் நமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை மது கனிவான அன்போடு நிறைவேற்றருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் அதே அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டனி திரோஷன் அண்ட் மேரி ஆனி திருமணத்துக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் தனித்தனியாக இருந்து இப்போது திருமணம் என்கின்ற மாபெரும்
அருட்சாணத்தில் கணவன் மனைவியுமாக. அப்போ உங்களுடைய முதல் குடும்ப ஜபம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ப்ரேயர். 2 பேரும் கை கோர்த்து கொள்ளுங்கள். கை கோர்த்துக்கிட்டு it is going to be the first family prayer, because you were single, after that you mingled together, now you become a family. Okay, so மாதா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. பாத்திமா மாதா கிட்ட the first family prayer. தொடர்ந்து புதுமண தம்பதிகளுக்காக நாம் வேண்டுவோம். என்றும் உள்ள தந்தையாக இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலை பெற்ற அனைவரிடம் உண்மையான அமைதியுடன் நீர் வாழ்நாள் முல்லாம் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தெய்வத்தாயினுடைய ஆசிரையும் பரிந்துரையும் பெற்றவர்களால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறும். ஜான்சன் அவர்கள் மலர் மாலையை மந்திரிக்க புகைப்படம் எடுத்துக்கொண்டு மக்கள் மகிழ்ச்சியோடு ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.